காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், டைனி ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் கிளியராக வியூ பண்ண முடியும். ஓகேங்களா. இட் ஹேஸ் பெட்டர் மேக்னிஃபிகேஷன் கம்பேர்ட் டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவரோட அந்த ஆப்ஜெக்டை வந்து வியூ பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ உன்னோட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம இன்டேக் பண்ணுற அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ணுற அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கணும், டிக்ரீஸ்டு வேல்யூ லென்ஸாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. தட் இஸ் ஷார்ட் ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸை வந்து நம்ம இன்டேக் பண்ணணும். டியூ டு கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் cannot be decreased பியாண்ட் சர்டன் லிமிட். ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஷார்ட் ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. டியூ டு கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன்ஸ். இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு 2 செப்பரேட் பைகான்வெக்ஸ் லென்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. 2 செப்பரேட் பைகான்வெக்ஸ் லென்ஸை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. சி கன்ஸ்ட்ரக்ஷன். எ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கன்சிஸ்ட் ஆஃப் 2 கான்வெக்ஸ் லென்ஸ். சி இங்கே வந்து 2 லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, 2 கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. த லென்ஸ் வித் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த். சி இது வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸை இது வந்து எங்கே பிளேஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. இஸ் பிளேஸ்டு நியர் த ஆப்ஜெக்ட். இந்த லென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு நியராக வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. சி ஏபின்றது என்னது, ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள இந்த லென்ஸோட நேம் என்னது, அப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்லைன்னா அப்ஜெக்டிவ் பீஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆர் அப்ஜெக்டிவ் பீஸ். த லென்ஸ் வித் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் அண்ட் லார்ஜர் அப்பேச்சர். சி இங்கே வந்து லார்ஜர் அப்பேச்சரில் ஒரு லார்ஜர் கான்வெக்ஸ் லென்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ இந்த லென்ஸோட நேம் என்னது, ஐ லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஐபீஸ். அண்டர்லைன் த வேர்ட் ஐ லென்ஸ் ஆர் ஐபீஸ். போத் த லென்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் ஏ நேரோ டியூப். இந்த போத் லென்ஸை வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நேரோ டியூப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து என்னது, ஒரு அட்ஜஸ்டபிள் ப்ரொவிஷன் வித் அட்ஜஸ்டபிள் ப்ரொவிஷன். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங் என்னன்னு பார்க்க போகிறோம். த ஆப்ஜெக்ட் ஏபின்றது என்னது, ஆப்ஜெக்ட். அது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்களா, அட் ஏ டிஸ்டன்ஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ யூன்றது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கிரேட்டராக இருக்கும். சி உன்னோட எஃப்ன்றது என்னது, ஃபோக்கல் லென்த், அதோட உன்னோட ஆப்ஜெக்ட் வந்து கிரேட்டர் டிஸ்டன்ஸில் தான் பிளேஸ் ஆகிருக்கு. ஏபின்றது ஆப்ஜெக்ட், அந்த கண்டிஷன் தான். யூ வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் எஃப். A real inverted and magnified image A dash B dash. See A dash B dash இங்கே தான் உனக்கு இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். உன்னோட லென்ஸ் இங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ அது மேலே வரக்கூடிய அந்த லைட் ரேஸ் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் மேலே பட்டு உனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் டவுன்வர்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். அங்கே ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து ரியலாகவும் இன்வெர்டட் தலைகீழ ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா. தட் இஸ் A dash B dash. ஸோ உன்னோட இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆயிருக்கும், அதர் சைட் ஆஃப் த அப்ஜெக்டிவ் லென்ஸ். இங்கே வந்து உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இமேஜ் எங்கே இருக்குது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐ லென்ஸுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் வந்து ஆப்ஜெக்டாக வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. திஸ் இமேஜ் பிஹேவ்ஸ் அஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் த ஐ லென்ஸ். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ஃபார் ஐ லென்ஸ்க்கு முன்னாடி இருக்குது. ஓகேங்களா. ஸோ the position of the eye lens is adjusted in such a way that the image A dash B dash falls within the principal focus of the eye lens. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து இந்த ஐ லென்ஸ் மேலே பட்டு என்ன ஆகும், உனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. ஸோ அங்கே ஃபார்ம் ஆகிற இமேஜ் எப்படி இருக்கும், வெர்ச்சுவல் என்லார்ஜ்ட் அண்ட் எரெக்ட் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். சி A டபுள் டேஷ் B டபுள் டேஷ், இங்கே உனக்கு ஒரு என்லார்ஜ்டு இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஆன் த சேம் சைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், உன்னோட ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அதோட சேம் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே உனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா. உன்னோட அப்சர்வர் ஐ வந்து இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரியான என்லார்ஜ்டு இமேஜ் தான் நம்ம இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி நம்மளால் வியூ பண்ண முடியும் வித் பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவர். ஓகேங்களா. த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஆஸ் 50 to 200 times more magnification power than simple microscope. simple microscope கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு 50லேருந்து 200 times வந்து மோர் மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் பார்க்க போகிறோம். எ ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் மெஷரிங் very small length with
ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி. ஓகேங்களா, ஒரு ஸ்மால் லென்த்தை கூட நம்மளால் வந்து ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசியில் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும் யூஸிங் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். எந்த ஆர்டர் பாருங்கள், 0.01 millimeter, at the order of 0.01 millimeter. It works based on the principle of Vernier. ஸோ இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னா பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். ஓகேங்களா, அதோட லீஸ்ட் கவுண்ட்டுன்னு பார்த்தோன்னா 0.01 millimeter. அண்டர்லைன் 0.01 millimeter.